இன்னைக்கு நீங்க இந்த கூட்டத்துல இருக்கக்கூடிய காவலர்களை இதை விட இரட்டிப்பு மடங்கு நாளைக்கு நீங்க தேட்டர்ல பார்க்கலாம். எதுக்குன்னு சொன்னீங்கன்னா, நாளைக்கு முதல் நாளுடைய டிக்கெட் இன்னைக்கே வந்து போராடி கொண்டிருக்காங்க நம்மளுடைய இளைஞர்கள். பல பேர் வந்து போராட்டத்தின் பெயர்ல வந்து டிக்கெட் புக் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு டிக்கெட் 4000 ரூபாய் மச்சான், 5000 ரூபாய் மச்சான் போயிட்டு இருக்கு. ஆனா எத்தனையோ இளைஞர்கள் இன்னைக்கு உணவு இல்லாம இருக்க இடம் இல்லாம போராடிட்டு இருக்காங்க. அந்த களத்தை விட்டுட்டு திரைப்படத்தினுடைய களத்துக்காக நம்மளுடைய இளைஞர்கள் இருக்கிறது தமிழக இளைஞர்களை பார்த்து ரொம்ப இதுவா இருக்கு. அதுதான் ரொம்ப அவமானமான விஷயம். என்னன்னா, இதற்கு முன்னாடி மாணவர் போராட்டத்திற்கு மிகப்பெரிய சாட்சியா இருந்த பூமி வந்து தமிழகம். இந்திய எதிர்ப்பு போராட்டமா இருக்கட்டும், எல்லா போராட்டங்கள்லயும் இந்தியாவுக்கே மாணவர் போராட்டங்கள் வழியாக சாட்சி பகர்ந்த ஒரு மாநிலம் தமிழ்நாடு. ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய முதல்வர் கொடுத்த ஒரு ஸ்டேட்மெண்ட் நம்ம நேற்று படிச்சேன். தவிர்க்கப்பட்டிருக்க வேண்டும். இந்த ஃப்ரெண்ட்ஸ் படத்துல வந்து வடிவேல் சொல்லுவால, பார்த்து தொட ரொம்ப வலிச்சிட போகுதுன்னு சொல்ற மாதிரி அந்த வார்த்தையே கண்டிக்கிறேன் யாரை கண்டிக்கிறீங்க? யார் இந்த வன்முறையை மாணவர்கள் மீது நடத்துறா? அந்த பிஜேபி அரசு, ஒன்றிய அரசுன்னு மென்ஷன் பண்ணி கண்டிக்கணும். ஆனா தாவேக அரசு அந்த வார்த்தையை கூட சொல்றதுக்கு பயந்த ஒரு சூழல்ல இன்னைக்கு எந்த மாணவர்கள் இந்தியாவுக்கே மிகப்பெரிய போராட்டத்தின் வழியாக, ஜனநாயகன் போராட்டத்தின் வழியாக சாட்சியா இருந்தாங்களோ, அந்த மாணவர்கள் ஜனநாயகன் என்கின்ற ஜனநாயகமே இல்லாத ஒரு படத்திற்காக இன்னைக்கு அது கொண்டாட்டத்துக்கு போகும்போது தமிழ்நாட்டுடைய ஒரு இளைஞராவோ, தமிழ்நாட்டுடைய ஒரு மாணவராவோ நமக்கு ஒரு மிகப்பெரிய வருத்தமா அந்த இருக்கு. அந்த மௌனத்தை உடைக்கணும்னு சொல்லிதான் இந்த போராட்டத்தை யங் டெமோக்ராட் வந்து இன்னைக்கு முன்னெடுத்து. என் நண்பர் ஒருத்தர் இருக்காரு, பேர் சொல்ல விரும்பல. அவர் சொல்றாரு, வாடா நான் சொல்றேன் அவர்கிட்ட, வாடா ஒரு யங் டெமோக்ரேஷன் கட்சி சார்பாக வந்து நாங்க ஒரு போராட்டத்தை வைக்கிறோம், நீட் தேர்வை ரத்து செய்ய சொல்லி அந்த டெல்லியில போராடுற மாணவருக்காக நாங்க வந்து போராட்டம் வச்சிருக்கோம். இல்ல, எங்க தலைவனோட படம் வருது, அந்த படத்துக்காக தான் நாங்க போவோம், உங்களோட தலைவன் படம் தான் முக்கியம், அதுக்கப்புறம் தான் எங்க எல்லாமே, எங்க தலைவன் தான் எங்க முதல்லன்றாங்க. அப்போ நீங்க இந்த அரசியல் என்ன பண்ணுது, இங்க இருக்க தமிழக அரசியல் என்ன பண்ணுது, எங்களுக்கு இங்க நடக்கிற ப்ராப்ளம்லாம் தேவையில்லை, எங்களுக்கு தேவை எங்களுடைய தலைவனோட படம் வரணும். அவங்க அரசியல்வாதிகளும் அப்படிதான் இருக்காங்க, அரசியல் இருக்க நிர்வாகிகளும் அப்படிதான் இருக்காங்க. இது வந்துட்டு புதுசு கிடையாது. ஒன்றிய பாஜக அரசு எப்போதெல்லாம் மக்களுக்கு எதிரான சட்டங்களை கொண்டு வருகிறதோ அப்போதெல்லாம் மக்கள் கிளர்ந்தெழுந்து போராட்டங்களை நடத்தும் போது மக்களுக்கு எதிராக ஒரு அரசே வன்முறையை கட்டவிழ்த்து விடுவது என்பது புதுசு கிடையாது. நம்ம எத்தனையோ போராட்டங்கள்ல பார்த்துருக்குறோம். அதே போன்று இப்போது அந்த மாணவர்கள் மீது ஒரு அரச பயங்கரவாதத்தை நடத்தியிருக்கிறது டெல்லி காவல்துறை. அவர் நடத்தியது மட்டும் இல்லாம அவங்களுடைய பிஜேபியோட ஆதரவாளர்கள் அந்த போராடக்கூடிய மாணவர்களை அயல் நாட்டின் கைக்கூலிகள், அவங்க வந்து சைனாவுடைய கைக்கூலிகள், நக்சலைட்டுகள் என்று கொஞ்சம் கூட வாய் கூசாம அவர்கள் மீது பழி போடக்கூடிய அவலத்தை தான் நம்ம பார்க்கிறோம். இது பாஜகவுடைய வழிமுறை தான். நீதியான, நியாயமான, நேர்மையான கோரிக்கையை இளைஞர்கள் வைக்கிறாங்க. அதுக்கு வெகுஜன மக்கள் ஒன்று திரள்றாங்க. தன்னுடைய எதிர்காலம் இல்லை, அதை மத்திய அரசு ரெஸ்பான்ஸ் பண்ண வேண்டிய மத்திய அரசு அதற்கு தன்னுடைய ஏவல் படையான காவல் படையை விட்டு கடுமையான தடியடி நடத்துது, மண்டை உடையுது. பெரியவர்கள் சின்னவர்கள் எந்த இதுவும் இல்லாம அதுல அந்த துணை ராணுவம் நிறுத்தப்பட்ட ஒரு பக்கம், டெல்லியினுடைய காவல்துறை ஒரு பக்கம், இது அல்லாது அங்க பார்த்தாக்க சம்பந்தமே காவல்துறைக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லாத அன்யூனிஃபார்ம்ல இருக்கக்கூடிய எல்லாத்தையோட தர்றான். அவங்க எல்லாம் யாருன்னே தெரியல, நல்ல வீடியோல தெரியுது, மீடியாக்காரன் எடுக்கிறான்னு தெரியும். நீ என்னடா செஞ்சிட முடியும், எங்களுடைய ஆட்சின்னு சொல்லும் மாதிரி அங்க நின்று அந்த பிள்ளைங்களை அடிப்பது மிகப்பெரிய கண்டனத்துக்குரியது. இது சர்வாதிகார போக்கு, இது மிகப்பெரிய கண்டனத்துக்கும் சர்வாதிகார போக்கு. மோடி அரசு கண்டிப்பாக அந்த கல்வித்துறை அமைச்சரை பதவி நீக்கம் செய்ய வேண்டும். முழு பொறுப்பேற்க வேண்டியது மத்திய அரசு. நீங்க தர்மேந்திர பிரசாத் ஒன்றிய அரசை பத்தி பேசுறீங்க, நம்ம தமிழக அரசை பத்தி நான் பேசுறேன். ஏன்னு சொன்னா, இது நம்ம ராகுல் காந்தியை வந்து அடிச்சு இழுத்துட்டு போயிட்டாங்க, அவரை போராடவே உள்ள களத்துல இருந்து எடுத்துட்டு போயிட்டாங்க. இதன் சம்பந்தமாக கூட்டணியில் இருக்கக்கூடிய நம்முடைய டிவிகே அரசு இதை பத்தி என்ன சொல்லுது, நம்மளுடைய சிஎம் இதுவரை என்ன பேசினாருன்னு கேட்டீங்கன்னா கேள்விக்குறிதான். இதை பத்தி இன்னும் அவர் எதுவுமே பேசல, அவர் சைட்ல இருந்து எதுவும் கண்டனம் தெரிவிக்கல. அதை பத்தி இன்னும் அவர் வாயை மூடிக்கிட்டு சைலண்டா இருக்காரு. அவர் இதுக்கப்புறம் திருப்பி ஏதாவது ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணிட்டு இருக்காரா, அதை பத்தி பேசுறதுக்காக இன்னும் ஏதாவது டீம் ரெடி பண்ணிட்டு இருக்காரான்னு தெரியல. நம்ம மத்திய அரசை பத்தி பேசுறோம், ஒன்றிய அரசை பத்தி பேசுறோம், நம்ம அரசு என்ன பண்றது? எப்பயுமே மோடி அரசு தன்னுடைய கையாளத்தனத்தை மறைக்கிறதுக்கு சொல்ல விஷயம் தான் ஆன்டி நேஷனல். வெளிநாட்டுல இருந்து காசு வருது, வெளிநாட்டுல இருந்து உதவி வருதுன்னு சொல்லிட்டு. ஆனா வெளிநாட்டுல இருந்து யார் அதிகமான பணங்கள் வாங்கியிருக்கான்னு பார்த்தா அவங்களுடைய தாய் அமைப்பான RSS தான். பதிவு செய்யப்படாத ஒரு அமைப்பு, அதிகமான வெளிநாட்டு நிதியை வாங்கிய ஒரு அமைப்புன்னு பார்த்தா RSS தான் வாங்கிட்டு இருக்கான். இன்னைக்கு அமெரிக்கால வந்து அதை விசாரணை செய்யணும்னு சொல்லி அமெரிக்கால மாணவர்கள் அங்க இருக்கக்கூடிய அமைப்புகள்லாம் போராடிட்டு இருக்கு. அந்த நிதியை எடுத்து இல்லீகலா எடுத்து இங்க என்ன செஞ்சுட்டு இருக்காங்கன்னா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. கர்நாடகாவுடைய மினிஸ்டர் வந்து ஒரு கேள்வி கேட்கிறாரு, என்னன்னா கார்கே, RSS ஏன் இன்னும் பதிவு செய்யப்படல, ஏன்னா நீங்க நிதி வாங்குறீங்க, ஏன் பதிவு செய்யலன்னு கேட்கும் போது அதற்கு பதில் சொல்ல துப்பு இல்லாத வெளிநாட்டுல இருந்து அதிகமா நிதி வாங்கி இங்க கலவரம் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இன்னைக்கு
மக்களுக்காக போராடக்கூடிய மக்கள் அமைப்பு நோக்கி வெளிநாட்டுல இருந்து காசு வருது, வெளிநாட்டுல இருந்து காசு வருதுன்னு சொல்லலாம். வெளிநாட்டுல இருந்து காசு வாங்கி போராடக்கூடிய மாணவர்கள் இல்லை, இது எப்பவுமே அவங்களுக்கு எதிராக ஒன்று வந்துச்சுன்னா உடனே அது பாகிஸ்தான் மேலேயும் மற்ற நாடுகள் மாதிரி போடக்கூடியது வந்து எப்பவுமே நடக்குது. இங்கே ஸ்டெர்லைட்டுக்கு எதிராக பெரிய போராட்டம் நடந்துட்டு இருக்கு. அந்த மக்கள் புற்றுநோய் வருதுனா ஸ்டெர்லைட்டை ஒட்டுமொத்தமாக தூக்குடான்னு சொல்லி போராடிட்டு இருக்கும்போது அங்கே எல்லாரும் போய் நின்னது. இப்போ என்ன சொன்னான்னாக்கா, இது வெளிநாட்டு சதி. யார் இங்கே இருக்கக்கூடிய ஹெஜ்ராஜா உட்பட பல பேர் சொன்னது வெளிநாட்டு சதி, பாகிஸ்தான்லேருந்து பணம் வருது, நேபாளத்துலேருந்து அரிசி வருது அப்படின்னு சொல்லி இவங்க என்ன பண்ணுவாங்க, எக்ஸ்ட்ரா அடிச்சு விடுவாங்க. இது திசை திருப்பதற்கு உண்டான ஒரு வழியே தவிர யதார்த்தத்தில் அங்கே இருக்கக்கூடிய எல்லாம் அப்பாவிகள் வந்து தன்னுடைய பிரச்சனைகளுக்கு வந்து நிற்கக்கூடியவன். இது திசை திருப்பதற்கு எப்பவும் சொல்லக்கூடியது, அது புதுசு கிடையாது உங்களுக்கு வந்தது. ஏங்க இன்டர்நெட் கனெக்ஷனே இல்லாத போது வெளிநாட்டுல இருந்து யாருங்க கூட முடியும்? அவ்வளவு பெரிய அமௌண்ட் இருந்தா நாங்க பெரிய டென்ட் போட்டு பயங்கரமா பண்ணிருப்போமே. இன்னைக்குடைய நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா ஜொமேட்டோ, ஸ்விக்கி, இன்ஸ்டாமார்ட் இந்த மாதிரி நிறுவனங்கள்ல இருந்துலாம் பேரே தெரியாத நபர்கள்லாம் வந்து உணவு அமைச்சிட்டு இருக்காங்க. யாருன்னே தெரியல, அட்ரஸ்லாம் கிடையாது, ஃப்ரம் அட்ரஸ் கிடையாது, எதுவுமே கிடையாது. யாருக்கு எடுத்துட்டு வந்து கொடுங்க, அங்க யாரு பசியில இருக்காங்களோ அவங்களுக்கு எடுத்துட்டு போய் கொடுத்துருங்கன்னாங்க. அங்க இருக்கக்கூடிய எத்தனையோ இஸ்லாமியர்கள் வந்து அவர்களுடைய உணவு அப்புறமா வந்து இதெல்லாம் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. மேலும் வந்து இருக்க இடம் கூட இல்லாதவங்களுக்கு வயதானவர்கள்லாம் எடுத்துட்டு வந்து அங்க பெட்ஷீட் அதெல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட நிலைமையில போராடிட்டு இருக்கும்போது வெளிநாட்டுல இருந்து காசு கொடுத்தா இன்னும் பிரம்மாண்டமா பண்ணிருப்போமே, இன்னும் சிரமமா பண்ணிருப்போமே. நாங்க அதை எதிர்த்து தான் வந்து இந்த தடியடி எதிர்த்து இன்னும் இந்த நீட்டை வந்து கூடிய சீக்கிரம் வந்து தடை செய்யணுன்ற அந்த இதுல தான் சென்னையில வந்து யங் டெமோக்ரஸின் சார்பாக வந்து எஸ்டிபிஎன் சார்பாக நாங்க இந்த கண்டன போராட்டத்தை செஞ்சுட்டு இருக்கோம். வெளிநாட்டுல இருந்து வாங்கி காசு வாங்கியிருந்தா அவங்க எல்லாருமே நல்ல இதுக்கு முன்னாடி போராடின மக்கள்லாம் அனிதாவோட உயிர் வந்து போச்சு 2017. நம்ம எல்லாம் போராடணும், தமிழ்நாடு ஃபுல்லா குரல் கொடுத்தோம். அன்னைக்கு இந்தியா ஃபுல்லா அந்த போராட்டத்தை முன்னெடுத்திருந்தா இந்த நீட் என்ற இந்த மனுநீதியே இல்லாம, சட்டமே இல்லாம போயிருக்கும். ஆனா அன்னைக்கு இந்தியா ஃபுல்லா யாருமே போராடல. இன்னைக்கு போராடுறதெல்லாம் யாரு பார்த்தா நீட்டை ஆதரிச்ச மக்கள் தான் போராடிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட சொன்னா அப்பர் ஹை கிளாஸ் பீப்புள்ஸ், எலைட்ஸ் பீப்புள் தான் நின்று செஞ்சுட்டு இருக்காங்க, அவங்க போராடிட்டு இருக்காங்க. அவங்க வந்து அன்னைக்கு தமிழ்நாடோட சேர்ந்து குரல் கொடுத்திருந்தா இந்த நீட் என்ற சட்டம் இல்லாம போயிருக்கும். ஆனா அந்த இன்னைக்கு நம்ம என்ன கோரிக்கை வைக்கிறோம்னா, இந்த தர்மேந்திர பிரசாதோட இது முடியக்கூடாது. நீட் என்ற இந்த சட்டமே இல்லாமலாக்கப்படணும். இன்னும் சொல்ல போனா மக்கள் விரோத இந்த பாஜக அரசு இல்லாமலாக்கும் வரை இந்த மக்கள் போராட்டம் வந்து தொடர்ந்து நடக்கும். அன்னைக்கு டெல்லியில் இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, நீங்க வந்து எங்களுடைய உரிமையை பறிக்கிறீங்க, நாங்க போராடுற எங்களுடைய உரிமை அதை நீங்க பறிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி டெல்லியில இன்னைக்கு போராடிட்டு இருக்காங்க. ஆனா படிப்பறையில நல்லா முன்னேறி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் இன்னைக்கு அண்ணனுடைய நடைய பாரு, அண்ணனுடைய ஸ்டைல பார்த்தியா, அவரோட கையால அவர் சாப்பிட்றாரு அப்படின்ற ஒரு கான்செப்ட் மைண்ட்ல வந்து ஒரு நடிப்பு மோகத்துல, ஒரு சினிமா மோகத்துல இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் திசை திருப்பப்படுகிறார்கள். அது வந்து ஒரு வருத்தத்துக்குரிய செயலா இருக்கு. அது முதல்வர் மட்டும் குறிய சொல்றாரு, இருக்கக்கூடிய இளைஞர்கள் தாங்களாக சிந்திக்கணும். மற்ற மாநிலங்கள் இன்னைக்கு எப்படி போராடிட்டு இருக்காங்க, நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், ஒரு படத்துக்காக நம்ம போய் இப்படி நின்றுட்டு இருக்கோமே, அவங்களுக்கு குரல் கொடுக்கணும். அதாவது ஸ்டெர்லைட்ல போராட்டம் நடந்தா தூத்துக்குடி மக்கள் அவங்களுக்கு ஆதரவு கொடுப்பாங்க. நெய்வேலியில ஒரு போராட்டம் நடந்தா அங்க இருக்கக்கூடிய நெய்வேலி மக்கள் ஆதரவு கொடுப்பாங்க. அப்போ ஒரு இளைஞர்களுக்கு ஒரு இந்தியா லெவல்ல ஒரு அங்க ஜந்தர் மந்தர் ஆர்ப்பாட்டம் நடக்கும்போது இளைஞர்களுக்கு ஆதரவா எந்திராகக்கூடிய நம்ம தான் முன்னேறி அந்த ஆர்ப்பாட்டத்துல கலந்துக்கணும். நம்மளுடைய இந்த மாணவர்களுடைய இந்த வடிகால் இருக்குல்ல, அவங்களுக்கு ஓட்டு போட்டது பெரும்பாலான இளைஞர்கள். அவங்களுடைய இந்த கோபத்தையும் இந்த ஆற்றாமையையும் வந்துட்டு ஒரு மாநில முதலமைச்சரா அவர் வெளிப்படுத்தணும். அவர் பொம்மை மாதிரி அமைதியா இருந்துட்டாங்கன்னா இங்க மாணவர்கள் கொந்தளிப்பாங்க. இவர் வந்துட்டு இன்னும் வாஷ் அவுட் பண்ணலைன்னா அவருக்கு வாக்கு செலுத்திய மாணவர்களே அவர்களை கீழே இறக்கக்கூடிய நிலைக்கு அவர் போயிடுவார். அதனால முடிஞ்ச அளவு அவர் வந்து பேசணும். இது முழுக்க தவறான செயல். ஒன்றிய அரசு பாஜக நடத்திய ஒரு அடக்குமுறை தான் சொல்ல முடியும். மாணவர் வந்து அழகிய முறையில வந்து போராட்டத்தை நடத்தி கொண்டு போறாங்க. அது வந்து நீங்க அடக்குமுறையில எடுத்துன்னு சொல்லி நடத்துறீங்க. இது ரொம்ப ஒரு தவிர்க்க வேண்டிய விஷயம், ரொம்ப தவறான செயல். இது ஒன்றிய அரசை கண்டிக்கத்தக்க ஒரு செயலாகும். அந்த மாணவர்களுடைய கோரிக்கையில இருக்கக்கூடிய நியாயத்தை பார்க்கணும். இந்த மாணவர்கள் நக்சலைட்டுகள்ன்றாங்க, அவங்க தீவிரவாதிகள்ன்றாங்க. ஸோ அவங்களுடைய கோரிக்கை என்ன? இந்த அக்கௌண்டபிலிட்டி யார் எடுத்துப்பா? அவங்க அவ்வளோ மன வருத்தத்தோட அவங்க வந்து நீட் எக்ஸாம் எழுதுறாங்க. அதை வந்து ஒரு நொடியில இல்லை ரத்து செஞ்சுட்டு ஈஸியாக மறுதேர்வு நடத்துறீங்க. நீங்க மறுதேர்வு நடத்துறது உங்களுடைய தவறு. அதுக்கு ஒரு 2 நிமிஷம் லேட்டாக வந்துட்டாங்க, 1 நிமிஷம் லேட்டாக வந்துட்டாங்கன்னு மாணவிகளை எட்டி உதைக்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ அவ்வளவு உங்களுக்கு அந்த தேர்வு நடத்துகிற நீங்கள் மும்முரமாக இருக்கிறீங்கன்னா அதை உருப்படியாக நடத்தணும். அப்போ அதில் முறைகேடு நடந்திருக்குன்னா அதுக்கு பொறுப்பெடுத்து பதவி விலக வேண்டிய தர்மேந்திர பிரதான் பதவி விலகிருந்தா இந்த போராட்டமே நடந்திருக்கிறாரு. ஏன் நீங்கள் நக்சலைட்டுக்கு ஏன் இடம் கொடுக்குறீங்க? ஏன் இந்த போராட்டத்துக்கு நீங்கள் ஏன் இடம் கொடுக்குறீங்க? நீங்கள் பொறுப்பெடுத்து பதவி விலகணும். அதுதான் எங்களுடைய கோரிக்கையாக நாங்கள் வைக்கிறோம். அதாவது கடந்த 10 வருஷமா பார்த்தோம்னா தென்னிந்தியா மட்டும் தான், தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா போல மாநிலங்கள் மட்டும் தான் வந்து நீட் தேர்வை ரத்து செய்யணும்னு சொல்லி பெரிய அளவில் போராட்டங்கள்லாம் ஏற்படுத்தினாங்க. வட மாநிலங்கள் அந்த அளவுக்கு இல்லை. ஆனால் இன்னைக்கு பார்த்தோம்னா
ஒட்டுமொத்த இந்தியாவை பார்த்தோன்னா நீட் தேர்வுக்கு எதிராக வந்து ஒரு நிலைப்பாடு எடுத்து இருக்கக்கூடிய எல்லா இளைஞர்களும் எல்லா அமைப்புகளும், ஒரு அமைப்பு 2 அமைப்பு கிடையாது, இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா கம்யூனிஸ்ட் அமைப்பாக இருக்கட்டும், இல்லை எந்த ஒரு இதை சார்ந்து இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்கட்டும், சங் பரிவாரை தவிர்த்து இருக்கக்கூடிய மற்ற எல்லா அமைப்பும் பார்த்தோன்னா இன்னைக்கு வந்து நீட் தேர்வு வந்து முழுமையாக ரத்து செய்ய வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய அளவில் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அது சார் பார்த்தோம் இப்போ யங் டெமோக்ரேட்ஸ் நாங்களும் பார்த்தோம்னா துவங்கி 3 நாள் தான் ஆகுது. ஒரு முதல் போராட்டத்தை வந்து நம்ம அறிவிச்சு இன்னைக்கு செஞ்சுருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த போராட்டம் இன்னும் வீரியம் அடைஞ்சிச்சுன்னு சொன்னால், அவங்க வந்து ஒன்றிய அரசு எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கலன்னு சொன்னால், தமிழகம் தலைவிய எஸ்டிபிஐ கட்சி பார்த்தோம்னா இந்தியா முழுவதும் இருக்குது. இந்தியா முழுவதும் குறைஞ்சபட்சம் ஒரு 7 மாநிலங்களில் வந்து எங்களுடைய யங் டெமோக்ரேட்ஸ் வந்து இருக்குது. அப்படி நாங்கள் இருக்கக்கூடிய எல்லா மாநிலத்திலையும் இந்த நீட் தேர்வுக்கு எதிராக அந்த ஒன்றிய கல்வி அமைச்சர் வந்து பதவி விலகணுன்ற அளவுக்கு நாங்கள் வந்து போராட்டத்தை முன்னெடுக்க தயாராக இருக்கும். அதற்கு நீதி கேட்டு ரெசிக்னேஷன் பண்ணோம், அவர் ராஜினாமா பண்ற ஒரு நியாயமான கோரிக்கையை அறவழி போராட்டத்தை நடத்தியிருக்காங்க, உண்ணாவிரத போராட்டத்தை. ஆனா அந்த மாணவர்கள் மீது மிக கொடூரமான ஒரு தாக்குதலை உலக அரங்கில இந்தியாவின் மீது மிகப்பெரிய ஒரு அவமானம் தரக்கூடிய ஒரு தாக்குதலை இந்த மோடி தலைமையிலான அரசு நடத்தியிருக்கு. எந்த அளவு சொன்னா காவல்துறை வந்து ஒரு ரவுடிஸ் மாதிரி நடந்திருக்காங்க. அதுல சில பேர் காவல்துறையானே தெரியல, ஏன்னா அன்யூனிஃபார்ம்ல பேர்கள்லாம் மறைத்துட்டு கிட்டத்தட்ட பெண்கள் ஒரு போட்டோ வீடியோ பாக்குறோம், ஒரு பெண்ணுடைய அவங்களோட பின்னாடி அடிச்சு சிரிக்கிறான் போலீஸ்காரர், சிரிக்கிறாரு. இன்னொருத்தர் காலை தட்டி விட்டு அந்த மாணவர் விழுறதை பார்த்து சிரிக்கிறாரு. அந்த மாணவன் வந்து நிக்கிறான், அந்த மாணவனை தாக்கி அதன் மூலமா ஆனந்தங்க சொந்த இந்திய மக்களை துன்புறுத்தி ஆனந்தம் ஆகக்கூடிய ஒரு மோசமான சர்வாதிகார ஆட்சியுடைய சாட்சி தான் இந்த தாக்குதல். ஏன்னா இது வந்து ஜனநாயக முறையில மாணவர்கள் போராடிட்டு இருக்காங்க. வரலாற்றை திருப்பி பார்த்தீங்கன்னு சொன்னா மாணவர்களும் இளைஞர்களும் எடுத்துக்கொண்ட எந்த போராட்டமும் வந்து தோல்வியில முடிஞ்சதே கிடையாது. அதற்கு சான்றுகள் நமக்கு நிறைய இருக்கு. அதே போல இந்த போராட்டமும் ஒரு பொழுதும் தோல்வியில முடியாது. இதற்கான வெற்றியை கண்டிப்பா கூடிய சீக்கிரம் நம்ம பார்ப்போம். அப்படி இதற்கான வெற்றி கிடைக்கிறதுக்காக பாஜக அரசு, இந்த ஒன்றிய அரசு தடுக்குதுன்னு சொன்னா, இங்க நடக்கக்கூடிய இந்த போராட்டம் எஸ்டிபிஐ சார்பாக, யங் டெமோக்ரேட் சார்பாக இன்னும் தமிழகம் முழுவதும், ஏன் இந்தியா முழுவதும் கூட கூடிய சீக்கிரம் நடக்கும்ன்றதை நாங்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு என்னோட தனிப்பட்ட முறையில் சொல்லணும்னா, சினிமா மோகம் என்பது சினிமா, அது வெறும் ஒரு கதை, வசனம், திரைக்கதை. இப்போ நடந்துட்டு இருக்கிறது, டெல்லியில் நடந்துட்டு இருக்கிறது பார்த்தோம்னா நம்மளுடைய எதிர்காலத்துக்காக, நம்மளுடைய எதிர்கால பிள்ளைகள் எல்லாரும் டாக்டர் ஆகணும், பணம் இருப்பவர்கள் மட்டும் டாக்டர் ஆகக்கூடாது. அதுக்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய ஒரு அடித்தட்டு மக்களும் வந்து நல்லா படிச்சிருந்தா அவர்கள் வந்து மருத்துவர்களாக ஆக வேண்டும். நல்ல ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்கள், நல்ல ஒரு ஆட்சி இந்த இந்தியாவில் மலரணும்னு சொல்லி ஆர்ப்பாட்டத்தை நடத்திட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்களும் சிந்தித்து இது போல எங்களை போல யங் டெமோக்ரேட்ஸ், இன்னும் பல SFI போன்ற அமைப்புகள் எல்லாம் ஆர்ப்பாட்டத்தை வரிசையாக நடத்திட்டு இருக்கோம். எங்களோட வந்து கை கோருங்க. ஒரு பெரிய சக்தியாக தமிழ்நாட்டினுடைய இளைஞர்களுடைய பங்கு பெரிய அளவில் இருந்துச்சு. நீ தேசம் முழுவதும் பேசப்பட்டோம். எப்படி ஜல்லிக்கட்டுக்கு பேசினாங்களோ அது போல பேசணும்னு சொன்னா இருக்கக்கூடிய எல்லா இளைஞர்களும் ஒரு மனதாக ஒருமித்த கருத்தோட இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டிக்கும் அங்க இருக்கக்கூடிய மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் ஆதரவு தரக்கூடிய இளைஞர்களாக, சினிமா மோகத்தில் மூழ்காத இளைஞர்களாக இருக்க வேணும்னு சொல்லி என்னுடைய தனிப்பட்ட ஒரு